தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். 3.19 crore. Male 3.09 number fulla sollama 3099540 male 3099540 this is male 31940 are the female transgender 7192 so aha mottam 62943512 6 crore 29 lakhs 43,512. Now regarding the seizure done by our FST, the flying squad, the static surveillance team, income tax department, மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இதெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம சீஜர் ரிப்போர்ட் இப்போ நம்மக்கிட்டே இருக்கு, அதை நான் வாசிக்கிறேன். கேஷ் 83.99 crore has been seized so far. Leak 8399 crore 83.99 crore. Similarly, liquor value of 1.70 crore. Drugs and narcotics of 0.57 crore. Precious metals 130.51 crore. Others 14.86 crores. 130.51 crore. This is as of report obtained yesterday. Am I correct? Yes. So the total is rupees 231.63 crore. I am repeating 231.63 crore. I will repeat. Cash seizure 83.99 crore. Liquor 1.70 crore. Drugs and narcotics 0.57 crore. Precious metals 130.51 crore. Others 14.86 crore. So total 231.63 crore. Okay. Now regarding C-Vigil, in the C-Vigil app தான் நம்ம வாக்காளர்கள் இது நம்ம பயன்படுத்தணும், அதான் நாங்கள் நிறைய பாட்டி சொல்லியிருக்கிறோம். இந்த C-Vigil மூலமாக நமக்கு எந்த பகுதியில் எந்த ஏரியாவில் லாங்கிடியூட் லாட்டிடியூட் அதெல்லாம் வரும், அது கூட எந்த டைமில் எந்த தேதியில் அது ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்காங்க அதுவும் நம்ம தெரியும். ஸோ அதனால எங்கே ஒரு மணி டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டுருக்கு, லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்கு, வேறு ஏதாவது ஒரு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன் போயிட்டுருக்குதோ அந்த மாதிரி விவரங்கள் நம்ம நேரில் அது ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இதில் அனுப்பிச்சிடலாம். இதுவரைக்கும் நமக்கு அதில் 1971 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. 1971 கம்ப்ளைண்ட்ஸ் இதுவரைக்கும் வந்திருக்கு. ஸோ 1971 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது. அதில் 1368 we found to be correct and action is being taken. The balance were found to be not true, so we are not taking action on them. Out of 1971 complaint இதுவரைக்கு 1971 நம்மகிட்ட வந்திருக்கு. அல்லே 1368 மேலே 1368 மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். சிமிலர்லி MCC வயலேஷன் நம்மக்கிட்ட 2122 கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ஸோ இதில் மெயின்லி டீஃபேஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வந்திருக்குது. அதில் சம்மந்தப்பட்ட சட்டத்தின்படி நம்ம கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்பாக அந்தந்த ஆர்ஓஸ் கிட்டே மீட்டிங்ஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் பர்மிஷன் வாங்குவாங்க. இதுவரைக்கு டோட்டல் ஃபார் த ஹோல் ஸ்டேட் 6,598 permissions
have been granted by the ROs against 14,071 application. 71 application. Out of 14,071, 1401,071 application lende 6598 permissions for meetings vehicle கொடுத்துருக்காங்க. 4240 under process ல இருக்கு. ஸ்டார் கேம்பெயினர் பாசஸ் இதுவரைக்கும் 778 நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம வெப்சைட்டில் அந்த லிஸ்ட் எல்லாம் அவைலபிள் இருக்கு. Preventive detention is one of the ways of ensuring free and fair poll by the election commission is to go for preventive detention. So adile 8158 persons இதுவரைக்கு நம்ம preventive sections of CRPC கீழே bound over பண்ணிருக்கோம். 8158 people have been bound over mean arrested under preventive sections of CRPC. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா ஆபரேஷனல் செக் போஸ்ட் 515 இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் லைசன்ஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் யார் யாருக்கிட்ட இருக்கிறதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ஸ் கைட்லைன் படி டிபாசிட் திருப்பி வாங்கியிருக்காங்க. அந்த நம்பர் 18,712. ஸோ டோட்டல் 18,712. 18,712. ஓகே, மோஸ்ட்லி வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி அன்லெஸ் தெர் ஆர் சம் ஸ்பெசிஃபிக் இது ஆக்சுவலி தட் அவுட் ஆஃப் ஹவு மெனி அந்த ஃபிகரும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதுவும் நம்ம கொடுத்துடலாம். ஒன் மோர் டைம் ஐ எம் டெல்லிங் லைசன்ஸ் ஆர்ம்ஸ் டிபாசிட்டட் 18,712. 18,712. It has been deposited with the police. Now postal ballot details. First நம்ம 80 plus electors के சொல்றேன். நமக்கு 80 plus elector 12.87 lakhs இருக்கிறாங்க. 12.87 lakhs. அதில் நமக்கு 1,49,567 12D ஃபார்ம்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு. 1,49,567 149,567 has reached the ROs. Similarly, people with disability மாற்றுத்திறனாளிகளுக்கு நமக்கு 4.81 lakhs ஸ்டேட்ல மார்க் இருக்கிறாங்க நம்ம எலக்ட்ரல் ரோலில். அதுலேருந்து நமக்கு 45,397 ஃபார்ம் 12D வந்திருக்கு. கொரோனா சம்பந்தப்பட்ட ஒரு 12D கூட நம்மகிட்ட வரல. அதே சமயத்தில் எசென்சியல் சர்வீஸ் ரயில்வேஸ், ஏர்போர்ட், ஷிப்பிங் இதெல்லாம் சேர்த்து நம்மக்கிட்ட 35 12D வந்திருக்குது. ஓகே, 35 only 35. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏதாவது பிரிண்ட் ஆர் விஜுவல் மீடியாவில் ஏதோ இது கொடுக்கும்போது அவங்களுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்கும்போது எம்சிஎம்சி சர்டிஃபிகேஷன் வாங்குவாங்க. ஸோ அது கீழே நம்ம 63 சர்டிஃபிகேஷன் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். சிவிஜில் பொறுத்த வரைக்கும் பார்ட்டி வைஸ் we can give it, but இப்போ இல்லை, we'll give it, we can give it. சிவிஜில் ஆப் மூலமாக நமக்கு கரூர், கோயம்புத்தூர்லேருந்து ஹையஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. கரூர், கோயம்புத்தூர், சென்னை, நாமக்கல் இந்த ஃபர்ஸ்ட் 4 districts. அதில் 437 ஃப்ரம் கரூர், 323 ஃப்ரம் கோயம்புத்தூர், ஃப்ரம் சென்னை 112 வந்திருக்கு. இதில் நம்ம என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அந்தந்த டிஓ, ஆர்ஓஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை முடிச்சுட்டு ஐ ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ். தென் கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணணும். அது எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன். ஸோ அதெல்லாம் நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக், செகண்ட் பிளாக், தேர்ட் பிளாக் அந்த மாதிரி 3 டைம்க்குள்ளே அது பப்ளிஷ் பண்ணணும்.
up to 48 hours before ending with the hour fixed for conclusion of poll. Polling ode last polling hour ode 48 hours ku munne adu file panniruknom. So first block நமக்கு 23 மார்ச்லேருந்து 26/3 வரைக்கும் இருக்கு. 23 மார்ச்லேருந்து 26 மார்ச் வரைக்கும். செகண்ட் பிளாக் 27/3லேருந்து 33 வரைக்கும். தேர்ட் பிளாக் 31/3லேருந்து 4/4 வரைக்கும். இதில் கொடுக்கணும். இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அதுவும் சொல்லியிருக்காங்க. ஒன் லோக்கல் வர்னாக்குலர் நியூஸ் பேப்பர், ஒன் நேஷ்னல் நியூஸ் பேப்பர். அதுலேயும் நேஷ்னல் நியூஸ் பேப்பர்லேயும் நார்ம்ஸ் என்ன இருக்கும் அதுவும் சொல்லியிருக்காங்க. மினிமம் 75,000 சர்க்குலேஷன் as per record of DAVP or Audit Bureau of Circulation. For local vernacular newspaper at least 25,000 circulation. இது இருக்கணும். இதிலே அவங்களுடைய இந்த இன்ஃபார் பப்ளிகேஷன் எல்லாம் கொடுக்கணும். கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் நான் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் கூட நான் சொல்லியிருந்தேன். நம்ம எப்பிக்கெல்லாம் நம்ம இப்போ ஸ்பீட் போஸ்ட்டில் எனி நியூ எப்பிக் நாங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் தான் இப்போ கொடுத்துருக்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம 21 வரைக்கும் வாட் எவர் நம்ம வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கிறதோ 21.39 lakhs அது அத்தனையுமே நம்ம ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வித்தின் 2 to 3 days எல்லாத்துக்கும் கையில் அது வரும். ஸோ ஸ்பீட் போஸ்ட் நம்ம 21க்கு உள்ளே உங்கள் பேர் நம்ம வாக்காளர் பட்டியலில் இருந்தால் இது ஆல்ரெடி உங்ககிட்ட வந்திருக்கிறோம் ஸ்பீட் போஸ்ட்டில். இல்லைனாக்க ஒரு 1 or 2 days அது வரும். அதே மாதிரி அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அப்டேஷன் நம்ம பண்ணிவிட்டு 28 February வரைக்கும் நம்ம கண்டினியூஸ் அப்டேஷன் அப்படியே இருந்தது. ஸோ அதுவும் 1.52 lakhs கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட எப்பிக் இன்னும் கொடுக்க வேண்டிய இருக்கிறது. அது நாங்கள் 25/3க்கு உள்ள எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அந்த 28/2லேருந்து till 10 days prior to last date of filing of nomination அதெல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட 1,50,000 வந்திருக்குது. அது நம்ம மேக்ஸிமம் 30th மார்ச்க்கு உள்ள ஸ்பீட் போஸ்ட்டில் எல்லா வீட்டில் போய் சேர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் த நியூ நேம்ஸ் விச் ஹவ் பின் இன்க்ளூடட் வில் டெஃபினெட்லி ரீச் பிஃபோர் 30th மார்ச். அதனால யாருமே அது கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் வரலனாக்க இப்போ எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆல் த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இஎபிக் மூலமாக அதை டவுன்லோட் பண்ணலாம். எந்த நேரத்தில் அதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த நம்பர் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஈக்குவல் வேலிடிட்டி இருக்கிறது. அது நம்ம எடுத்துகிட்டு போலிங் பூத்துக்கு போயிட்டு ஓட்டெல்லாம் போடலாம். ஸோ நவ் வில் டேக் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஏதாவது நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள். எஸ், அந்த மாதிரி மணி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நேரில் வீடியோ கூட நம்மக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இதுவரை வந்திருக்குது. அதுக்கு நம்ம டிஓ சார்பாக நடவடிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஓட் போடுறதுக்கு போலிங் பூத் தான் போய் ஆகணும் அந்த கேட்டகரியில். ஏன்னா நம்ம போஸ்டல் பேலட் 16/3 வரைக்கும் நம்ம ஃபார்ம் 12D கொடுத்துருக்கணும். அது வரைக்கும் அவன் கொடுக்கலனாக்க இப்போ நம்ம இது போலிங் ஸ்டேஷனில் போய் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எப்படி அது பிபி கிட் நம்ம போலிங் ஸ்டாஃபும் பிபி கிட் போடுவாங்க, அந்த வாக்காளரும் பிபி கிட் ஃபுல்லாக போட்டுட்டு பாதுகாப்போடு யாருக்கு இன்ஃபெக்ஷன் பண்ணாமல் அது ஓட் போடுறதுக்கும் ஏற்பாடு எல்லாம் லாஸ்ட் 1 hourல அவன் வரலாம். அவனுக்கு நம்ம அந்தந்த ஆரோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டீம் எப்போ வருது அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் நம்ம ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் கைட்லைனில் சொல்லியிருக்காங்க. அத்தனை பேர் இன்க்ளூடிங் வீடியோகிராஃபி போயிட்டு அதெல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆரோக்கும் ஒரு டேட் இருக்கும். வித்தின் த லாஸ்ட் 5 days நம்ம அதெல்லாம் லாஸ்ட் 5 days
சார் இப்போ வந்து எலெக்ஷன் பண்ணி பயன்படுத்தும் போது குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரி வந்து 6 மாதத்துக்கு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்காரு. அவரை வந்து ஒரு நார்த் ஜோனுக்கு வந்து நியமிச்சிருக்காங்க. அது தேர்தல் வயலேஷன் அப்படின்னு சொல்லி புகார். இல்லை, all the transfers now the entire police department is under deputation to the election commission. So wherever it is required for shifting, அதில் அவங்க shift பண்ணுறாங்க. So based on the instructions we have. 6 மாதத்துக்கு உள்ளே ரிட்டையர்ட் ஆக போகிறதுக்கான இதில் வந்து விதிகள் இருக்கான்னு. Normally up to sub inspector level, up to inspector level, up to other higher level, there are different rules. So that we are implementing. Corona. Everything is going as per plan, and we are in close touch with the health department, and whatever standard operating procedures they are asking us to follow or asking the general public to follow, that is being followed. So election will be held. Campaigning வரும்போது heavy crowded இருக்கு. பட் அந்த மாஸ்க் போடுறது கிடையாது. ரொம்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. But there is not a strong procedure. Government is very strictly looking into that. இப்போ நீங்க பார்த்தா DEOs எல்லாம் along with the local police this thing, they are ensuring that those who are not putting the mask, they are being fined also. So but other election commission oda role ille, that's the state government's role, and state government is doing that. Fine is for everybody. Fine, that is for the, as per the health department instruction, whatever has to be done, the local administration will do that. சரி, campaign வந்து டெலிபோன் campaign நிறைய பண்ணிட்டு இன்னொரு நம்பர்ல இருந்து அந்த நம்பரை வாங்கி எப்படி வந்து அது campaign வருதுங்களா, அந்த கேண்டிடேட்டே வந்து பேசுற மாதிரியான campaign நிறைய வருது. See now, இன்வெஸ்ட்மென்ட்க்கு நமக்கு MCC ல violation சொல்றோம். இது மாதிரியான campaign. Yes, that can also be. Ipo some people we have also got some complaints that we are receiving phone mulama in the mari message varde. So that also we are looking into, because anything which is published, it should come with the MCMC approval. So if there is a video, if there is a song, or if there is some awareness material or some propaganda material which is not passed through MCMC, that also we are looking into. So violation or Yes, it is a violation. MCMC ಮೂಲಮ ಅದು ಬಂದಿರಕணும். If there is any awareness propaganda material, it has to come. இல்ல கேண்டிடேட் எல்லா கேண்டிடேட் அப்படி பேசியிருப்பாங்களா, அது ரெக்கார்ட் பண்ணி இது கொடுக்குறாங்களா, தட் இஸ் another thing. ஸோ நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வந்தால் அது திருப்பி நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணோம். சார், இந்த past 3 days வந்து 1000 மேல வந்து கவுண்டிங் இருக்குது கொரோனா பாதிக்கிறது. சிஇசிக்கு ஏதாவது நீங்க CEO you are mentioned anything about this? See, the election commission's reviews on a regular basis. What is the preparedness, what is the ground situation in the state? அது நம்மகிட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் வேறு வேறு வழி மூலமாக அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் நோ. See, our request from election commission is that whatever is the state government following to control corona, that should be followed. So other naanga separate anu solradille, for controlling this the entire state government is working, so that has to be followed. See, the election commission is continuously watching the developments in the state about the preparedness and about the other things also. So this is a thing also which is being watched. So whatever is the direction of the ECI, that will be done. You are telling about the symbols. See, symbols adu kurtute irukkranga, that we are நிறைய வருது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்பப்பவும் ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக கொடுத்தோம். Okay, if there are any complaints, that the election commission guideline padi, after discussing with the commission, and also commission has its own way of getting inputs from the observers, from the state nodal special observers also, and commission will discuss with the administration, with the observers, and commission will give a direction. Based on that only action will be taken. Thank you. For EVM there are 16.
அதில் ஒரு நோட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் எவ்வளோ நமக்கு அது. இல்லை, தெர் ஹவ் பின் இன்ஸ்டான்சஸ் நம்ம 3 பேலட் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 யூஸ் பண்ணியிருக்கோம், அது மாதிரி நம்ம பண்ணோம். ஃப்ளையிங் ஸ்குவாட் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஆர் தேர் தட் ஐ கேன் ப்ரொவைட் டுடே. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு மேலே ஏதோ ஸோ நோ எனி இன்க்ரீஸ் பியாண்ட் த நார்மல் நம்பர். இல்லை, இதில் இன்க்ரீஸ் கேட்குறாங்க. யா, யூ கிவ் த ஃபிகர். யா, 1 and 1. ஓகே, இல்லை சொல்லுங்கள். அரசியல் கட்சிகள்ல சில கட்சிகள் வந்து ஒரே சின்னம், அதாவது சுயேட்சையா போட்டியிடக்கூடியவங்களே ஒரு 6 தொகுதி 7 தொகுதி இருக்கு. அவங்க சுயேட்சையா போட்டியிடும் போது ஒரே சின்னங்கள் யாராவது கேட்டிருக்காங்க? அந்த மாதிரி கேட்டால் கூட எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கிறது. அவங்க 5% பிளேசஸில் அவங்களோட கேண்டிடேட் போட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் அது நம்ம ஃப்ரீ சிம்பிளில் வைக்க முடியுமா, அதுக்கு வெரி வெரி கிளியர் கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே நம்ம விட்ரல் நாளைக்கு வரும் தானே. யா, டுடே இட் வில் கம். அது அப்லோட் பண்ணுறோம். விட்ரல் ஃபிகர்ஸ் இல்லை. ஓகே, அதுக்கு மேலே இன்னும் நமக்கு தகவல். பிஃபோர் எலெக்ஷன் 7 to 7, 7 AM to 7 PM election time. See, I do not want to take any names. நமக்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தால் there is a கமிஷனில் சொல்லியிருக்காங்க how we have to follow it up. அண்ட் எங்கேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கணும், எந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அது கொடுத்தா தென் எலெக்ஷன் கமிஷன் will take a final view. That we are following. There are some confidential things that once it is published only you can tell. Thank you. Okay, so we are releasing few video clips. 20 video clips for the awareness of our voters. So I would request you all to inform people through your media so that they see this and come for voting and things like that. Thank you. Yeah.